நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், ஷிஃபா மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகின்றேன். புற்றுநோய் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படக்கூடிய 2 விஷயங்கள். ஒன்று அறுவை சிகிச்சை, 2வது கீமோதெரப்பி அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம கீமோதெரப்பினா என்னங்கிறது பார்ப்போம். கீமோதெரப்பிங்கிறது நம்ம மெடிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய பல்வேறு மருந்துகள்ல ஒரு வகையான மருந்து. இது முக்கியமா புற்றுநோயில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. இந்த கீமோதெரப்பி நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, புற்றுநோயில் நம்ம அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிய பிறகு திரும்ப வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். அதிகமான கீமோதெரப்பி மருந்துகள் இன்ஜெக்ஷன் வடிவத்துல தான் இருக்கு. அது குளுக்கோஸ் மூலமாக நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி ஏற்றுவாங்க. இது யூஸ்வலி 4 சைக்கிள் அல்லது 6 சைக்கிள் அல்லது 8 சைக்கிள் இந்த மாதிரி ஏற்றுவாங்க. ஸோ இது 1 வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 3 வாரத்துக்கு ஒரு தடவையோ ஏற்றுவாங்க. சில நேரங்கள்ல நம்ம புற்றுநோய் கட்டி ரொம்ப அட்வான்ஸ்டு அபரிமிதமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அறுவை சிகிச்சை பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அறுவை சிகிச்சைக்கு முன்னதாகவும் சில நேரங்கள்ல நம்ம கீமோதெரப்பி கொடுப்போம். அதை நம்ம நியோ அட்ஜுவன்ட் கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர சில புற்றுநோய்களுக்கு, உதாரணமாக ரத்த புற்றுநோய், இதுகளுக்கு அறுவை சிகிச்சையே கிடையாது. அதுக்கு முழுமையான ட்ரீட்மெண்ட்டே இந்த கீமோதெரப்பி போன்ற விஷயங்கள் தான். இப்ப கீமோதெரப்பி பல புது நவீன வடிவங்கள்ல இருக்கு, மாத்திரைகளாக கூட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப கீமோதெரப்பியில ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா இம்யூனோதெரப்பி அல்லது டார்கெட்டட் தெரப்பிங்கிறது. இந்த கீமோதெரப்பியில இருக்கக்கூடிய சில சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது பின் விளைவுகள் பாத்தீங்கன்னா, நமக்கு தலை முடி போறது, வெள்ளை அணுக்கள் குறையிறது, தட்டை அணுக்கள் குறையிறது, ரத்த அளவு குறையிறது, உடல் வலி ஏற்படுறது, சோர்வு ஏற்படுறது போன்ற விஷயங்கள் இந்த இம்யூனோதெரப்பில ஏற்படுறது கிடையாது. ஆனா எல்லா புற்றுநோய்க்கும் நம்ம அந்த இம்யூனோதெரப்பி கொடுக்க முடியாது. ஸோ இந்த டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான பிரத்யேகமான ரிசெப்டார்ஸ் பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா நம்ம அந்த டார்கெட்டட் தெரப்பி நம்ம கொடுக்கலாம். இந்த டார்கெட்டட் தெரப்பி மூலமாக நமக்கு பக்க விளைவுகள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் கேட்டுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அறுவை சிகிச்சை மட்டும் செஞ்சுட்டோம், அதனால நம்ம புற்றுநோயிலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காம, அதற்கான முழுமையான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த கீமோதெரப்பி அல்லது டார்கெட்டட் தெரப்பி போன்றவற்றை நம்ம முழுமையாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த புற்றுநோயிலிருந்து முழுவதுமாக நாம வெளியே வரலாம். நன்றி.